அரண்மனையில் ஒரு எலி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால அங்கே இருக்கிறவங்கள ஒரு பூனையை வளர்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களும் எல்லாரும் ஒரு பூனையை வளர்த்தாங்க. ஆனால் அந்த பூனையால் கூட அந்த எலியை பிடிக்க முடியல. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அரசர் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டில் இருந்தும் அயல் நாட்டில் இருந்தும் பூனைகளை வர வச்சார். ஆனாலும் அந்த பூனைகளால் கூட அந்த எலியை பிடிக்க முடியல. அந்த எலியோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்து அங்கிருந்த ஒரு காவலாளி தன்னோட வீட்டிலிருந்து ஒரு பூனையை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து அவர் அரண்மனையில் விட்ட உடனே அந்த பூனை போய் அந்த எலியை சாப்பிட்டுருச்சு. இதையெல்லாம் பார்த்த அரசர், எப்படி உன்னோட பூனை மட்டும் வந்து எடுத்தோன்னே போய் அந்த எலியை சாப்பிட்டுச்சு, நம்ம அரண்மனை பூனைகளால் கூட அந்த எலியை சாகடிக்க முடியலையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த காவலாளி சொல்கிறாரு, அரசே வந்து என்னோட பூனை வந்து ரொம்ப பசையோடு இருந்துச்சு, அதனால தான் நான் கொண்டு வந்து விட்டோன்னே அந்த எலியை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. ஆனால் நம்ம அரசாங்கத்தில் இருக்கிற பூனை வந்து பார்த்திங்கன்னா கொளுத்து போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு. அதுகளுக்கு வந்து அந்த எலியை பிடிச்சி சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் வந்து அந்த எலியை வந்து பிடிக்க முடியல இந்த பூனையினால் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்ட அரசர் வியந்து போய் அந்த காவலாளிக்கு பரிசுகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு.